பிரேக்ஃபாஸ்ட் அக்ராஸ் இந்தியா சீரிஸோட 5வது எபிசோடுக்கு வந்தாச்சு. நம்ம தமிழ்நாட்டோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வெண்பொங்கல். இது என்னோட ரொம்ப கம்ஃபர்டிங்கான ஃபுட்டுன்னு சொல்லலாம். நம்மளோட வெண்பொங்கல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க என்னோட ஸ்டைலில் இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவோட ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நான் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப்பு போல் பச்சரிசியும் 1/2 கப்பு போல் பாசிப்பருப்பையும் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இந்த பொங்கலுக்கு முக்கியமான ஃப்ளேவரே இந்த இஞ்சி தான். அதையும் நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது குக்கரில் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் நான் கலந்து சேர்த்துருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டு வெடித்த பிறகு கொஞ்சமாக சீரகம், துருவி வச்சுருந்த இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் ஊற வச்சுருந்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து இது கூட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். 1 கப் ரைஸுக்கு நான் 4 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். 4 கப் தண்ணி சேர்க்கும்போது நமக்கு பொங்கல் நல்லா குழைவாக வெந்து வரும். தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் போல் வச்சு எடுத்துக்கிறேன். நான் சைட் பை சைடாக சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். இந்த சாம்பாரோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த பொங்கலுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனே இந்த சாம்பாரும் தேங்காய் சட்னியும் தான். இப்போது ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் பொங்கல். இப்போது இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு கைப்பிடி போல் நான் முந்திரி பருப்பு சேர்த்து அது பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். இது வறுத்த பிறகு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து பொரிஞ்ச பிறகு இதை நான் பொங்கலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், சட்னி, மெதுவடை கூட இந்த பொங்கலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் அக்ராஸ் இந்தியா சீரீஸில் சவுத் இந்தியா ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்டில் பார்க்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.